டார்கெட் பண்ணிட்டாரு. இடுப்புல உட்காரவே மாட்டான் அந்த பையன். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்காக போகிறோம். ஸ்க்ரீன் எல்லாம் வாங்கலை. ஸ்க்ரீன்லாம் எங்கேயுமே பார்த்தா இருக்காது பாருங்கள். அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி நாளைக்கு, அதனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு பேசாமல் நாளைக்கு வாங்கிக்கலாமா? காலைல எது பொருள்லாம் இல்லை இன்றைக்கி வாங்கிக்கலாம். அந்த பொரி அதெல்லாம் இங்கே ஒரு கடை வீட்டு அது வாங்கிக்கலாம். அப்புறம் நமக்கு ஹேர் கட் வேறு பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணணும். மெயின் அதுதான். ஸோ வாங்க போகிறோம். முடிவா அங்கே தான் வெளிச்சமாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்காக கிளம்பி போகலாம் வாங்க. ஓகேவா? என்ன கை வலிக்குதா? கிளம்பும்போது மழை வந்துடுச்சு. அங்கே விழுது பார்க்க தெரியுதான். ஏன்னா நாங்கள் கூட மழையில் நினைஞ்சிடுவோம். ஆனால் ஒன்றும் நினைய வைக்க முடியாது. சரி, நம்பரெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி வாங்க போகலாம். ஃபைனலாக வந்து நம்ம வந்து இங்கே தான் வந்து ஸ்க்ரீன் துணிலாம் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து வீட்டில் போயிட்டு மேட்டு, இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்டாடா, வாட்டர் அப்சார்ப்ஷன் மேட் டார்கெட் பண்ணிட்டாரு. இடுப்புல உட்காரவே மாட்டான் அந்த பையன். ரீசெண்டாக என்னோடய ஹேர் வாஷ்க்கு நான் என்ன ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மாமாஅர்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் மாமாஅர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தி தானா அண்ட் ரோஸ்மெரி இருக்குது. மேத்தி தானா வந்து it strengthens the hair from the root and boosts hair growth, and rosemary it seeps into the hair follicles and stimulates hair growth. இந்த மாமாஅர்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ ஹேர் பிரேக்கேஜஸும் கம்மியாகும். அண்ட் இட் கிவ்ஸ் அப் டு 94% ஆஃப் ஸ்ட்ராங்கர் ஹேர். It cleanses and conditions, controls hair fall, and it is also made safe certified. Dermatologically tested and suitable for all hair types. All Mamaearth products are free from harmful chemical and all natural. You can use my code SS2023 for 20% off at mamaearth.in. And Mamaearth app, it is also available in Mamaearth, Amazon, Nykaa, Purple and Flipkart, and also in Mamaearth app. Every time you buy from them, they will link your order on the website to a tree that they plant. By 2025, Mamaearth is aiming to plant 1 million trees as part of their initiative. Mamaearth is a plastic positive OR Indian brand. Mamaearth has launched their official app. User can get early access to sales and get extra discount. As you know, Mamaearth products are available on Amazon, Nykaa and Flipkart, but they are also available in stores near you. Message me or comment down below the next time you spot a Mamaearth store near you. பிஃபோர் என்னோட ஹேர் வந்து டல் அண்ட் டேமேஜ்டு ஹேராக இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃப்டர் யூஸிங் மாமாஅர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர், ஆஸ் யூ கேன் சி என்னோட ஹேர் வந்து நல்ல ஹெல்தி அண்ட் ஷைனியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக்அவுட் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஷோ பண்ணல உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் காட்டுறோம் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம் இது ஃபாஸ்ட் ஆகுது. ஆயிடும்டா. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஃப்ரீஸ் பண்ண மறந்துட்டோம். ஒரு பைக் தந்தா நல்லா இருக்கீங்க. நானும் ஒரு பைக் தருவேன். பிளாக் கரண்ட்
நைஸ். இப்போ வந்து ஸ்க்ரீனில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பைப் போட்டிருக்கோம். அதனால் அதை மட்டும் இங்கே போட்டுடலாம். மற்றதுக்கெலாம் வந்து ஸ்க்ரீன் வாங்கணும், ஆணி அடிக்கணும். ஆணி இருக்கிற இடத்துல அடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இருக்கிற இடத்துல அடிச்சு இருக்கிற இடத்துல தான் அடிக்கணும். வால் கிளாக் அங்கே மாட்டிது. கிளாக்கும் வாங்கியிருக்கோம், அதை மாட்டணும். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. என் கை வலிக்குது, கொஞ்சம் நேரம் இருங்க. ஸ்க்ரீன் இங்கேக்கு இந்த புதுசாக வாங்கணும். இது வந்து பெருசாக இருக்குன்னு பார்த்தா இது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக சின்னதாகவே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைடா போதும், ஆனால் இவ்வளோ போதும் இல்லை? இல்லை கரெக்டாக இருக்கும், இது போதும். ஸோ இங்கே வந்து வால் கிளாக் மாட்டியாச்சு. இப்போ வந்து வேற எதுவும் மாட்ட முடியாது, அந்த ஆணியும் இதுவும் போடுற வரைக்கும். கனவு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, ட்ரெஸ் போட்டு விடணும் அவருக்கு. இது வந்து மேட்டு. இங்கே மேட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, மாறிக்கிட்டு. ஸ்லிப்பர் என்ன சொன்னா, நான் ஸ்லிப்பரி அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ரெண்டுமே நான் ஸ்லிப்பரி ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப். ஒன்று கிச்சனுக்கும் ஒன்று உள்ள பாத்ரூமுக்கும் வாங்கியிருக்கோம். அது ரெண்டுமே எடுத்துரு, அப்படி போடாத. சரி அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளூ மேட்டை ஃபஸ்ட் எடு. ஓகே, அப்புறம் உள்ள அப்புறம் 3 மேட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். 3 மேட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இதெல்லாம் வாஷில் போட்டோம்னா இதெல்லாம் நாங்கள் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அப்படியே வைஸ் வர்ஸாக பண்ணிக்கலாம். பாத்ரூம் கிட்ட பாத்ரூம்னே சொல்லிட்டு டைப்னா பிரிண்ட் பண்ணியிருக்கிற இது பாத்ரூம். இது வந்து யாருக்கும் பாத்ரூம் தெரியாதுன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் நம்ம தான் யார் இருப்பா. பிரவீனோட கம்பல் காட்ட மறந்துட்டோம். பிரவீனுக்கு கம்பல் பிரவீனுக்கு போயிட்டு கம்பல் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ரொம்ப வருஷமா கேட்டுன்னு இருந்தாரு, ஆனா போடல அவரு. இப்பதான் வாங்கி மாட்டியாச்சு. பார்க்கலாம் எவ்வளவு நாள் போட்டுன்னு தெரிய போறாருன்ட்டு. பிரவீன் டக்குன்னு திரும்ப பார்க்கலாம். டக்குன்னு திரும்ப அழகா இருக்கா? லூசு, அப்படி திரும்ப. டக்கு நீங்க பாருங்க. ஐயோ வெளிச்சம் இல்லை, எப்படி போ. பிரவீன் பிரவீனுக்கு இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஐயோ ஒரு செகண்ட் வந்து நான் உன்னை பிரணவ் மாதிரி பார்த்தேன். பிரணவ் உன்ன மாதிரி இருக்கான். பிரணவ் வந்து குளிச்சு ரெடி ஆயாச்சு. பிரணவ் ஹேர்ஸ்டைல் காட்டு. ஹேர்ஸ்டைல் பார்த்தீங்க. என்னடி பண்ற? இட்லி போட்டு வெங்காய சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு. எவ்வளோ உனக்கு? 3. உனக்கு 3, எனக்கு 2, பிரணவுக்கு 2. எல்லாருக்கும் 2 போட்டுருப்ப சமம். எதுக்கு? மாவே பத்தாது போல. இது கரைக்கணும். இருக்கிற மாவுல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சு. இது என்ன வெங்காயம், தக்காளி, வீக்கோ, டர்மிக்கு வேற அதெல்லாம் போட்டு சமைக்க மாட்டேன்ப்பா. கல்ச்சரல் இருக்குமா சட்னி? 2 ஏய் பிரணவ் 3 உனக்கு 2 எனக்கு. வந்தாம்பர் மேட புதுசா இருக்கு. இட்லி போட்டுட்டு இருக்கேன் அண்ட் வெங்காய சட்னி, வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு சட்னி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் தூங்க வேண்டியதுதான். ஸோ பிரணவ் வெயிட்டிங். பிரணவுக்கு இன்னும் பால் சூடு பண்ணணும், அது ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து ஒரு மினி விளாக் மாதிரி என்னோடய 7 ஸ்டைல் சேனலில் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி இது வந்து நான் என்ன செஞ்சேன், என்ன பண்ணேன் அப்படின்றது வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி மினி விளாக் வந்து வரும். அதை கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் வரும். நாங்களும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெசிபி பன்னீர் மசாலா எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க உங்களோட ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் போடணும்.
ஸோ கர்டன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் போடணும். அதுக்கு இன்னும் வந்து ஸ்ப்ரிங் வாங்கலை. ஸோ வாங்கிட்ட உடனே என்ன கர்டன்ஸ் வாங்கியிருக்கோம் சாரி என்ன கர்டன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோ எண்டிலே நான் வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு கூட காட்டுறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பிரவீன் வந்து உட்காந்துட்ருக்காரு. இட்லி வச்சாச்சு, அப்படியே பார்த்துட்டு தூங்கிடு. ஓகேவா? நான் அவனை கூட்டிகிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ சாப்பிட்டு தூங்கிடு. குட் நைட், பாய் பாய். பிரணவுக்கு வந்து இட்லி எடுத்து வச்சுட்டேன். பாலும் வந்து பசும்பால் வந்து ஹீட் ஆகிட்டு இதை போட்டு பிரணவ் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து பிரணவ் ஆல்ரெடி பசியில் இருக்காதனால பிரணவ் ஊட்டிட்டு சாப்பிடுவேன். சதுர்த்திக்கு ஏற்ற பொருட்கள், வேண்டிய பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு புளியாரை வச்சு பூஜை பண்ணுறது தான் பாக்கி. நான் இன்னும் வந்து இவங்களெல்லாம் க்ளீன் பண்ணல. இவங்களெல்லாமே வந்து கடவுள் எல்லாமே நாளைக்கு தான் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கே பூஜை பண்ணோம். ஐ திங்க் ஸோ 6 இல்லைனா 6 o'clock நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு கிச்சனில் கொஞ்சம் சாமான்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மேட் வாங்கினா இப்படி தான் ஆகிடுது. இதுதான் 300 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த மேட் வாங்கினா இப்படி தான் ஆகிடுது. எனக்கு இங்கே ஒரு மேட்டு அங்கே ஒரு மேட் வேணும். இது பார்த்திங்கன்னா போட்ட இடத்துல போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ இந்த சாமான் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு க்ளீனாக தான் இருக்குது கிச்சனு. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பூஜை சாமான் போட்டு வாஷ் பண்ணி முடிச்சிடணும். அதுதான் என்னோட நாளைக்கு டாஸ்க்கு. ஸோ தண்ணி வெந்துருச்சு, நம்ம இப்போ தூங்க போக வேண்டியதான். ஸோ நாளைக்கு மூக்கடலை வைக்கணும். அதனால மூக்கடலை ஊற வச்சுட்டேன் நைட்டே. நான் ஏன் கத்துற, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு அவர் நங்குவாக இருக்கிறாங்க. ஒரு டிஷர்ட் போட்டு விடணும். தூக்கம் வந்துச்சு அவருக்கு. ஸோ இப்போ இதை ஊற வச்சு இது இப்படியே க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். எடுத்து டப்பாக்குள்ளே வைக்கணும். ஓகே, தூங்க போகலாம். ஸோ இது வந்து 1 glass ஹாட் வாட்டர் வந்து நான் எப்போவுமே குடிப்பேன். ஸோ அது வந்து இப்போ குடிக்க போகிறேன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில் நாளைக்கு எழுந்திரிக்கிறோம் சீக்கிரமாக. ஸோ தூங்க போகிறேன். இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். வில் see you guys in next video. Until then இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.